ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி தஞ்சாவூரில் 25 கருட சேவை நடந்ததை பற்றி வாட்ஸ்அப்பில் வந்ததை உங்கள்கிட்ட ஷேர் பண்ணலான்னு தான் இந்த வீடியோ. பெருமாளின் கருட சேவை என்பது வைணவ கோயில்களில் குறிப்பாக பிரம்மோற்சவத்தின் போது பெருமாள் கருட வாகனத்தில் எழுந்தருளி பக்தர்களுக்கு காட்சி தரும் நிகழ்வாகும். இதில் பெருமாள் கருடனின் மீது அமர்ந்து கோவிலின் 4 மாட வீதிகளில் உலா வருவார். இது வைஷ்ணவ சம்பிரதாயத்தில் மிகவும் முக்கியமான ஒரு நிகழ்வாக கருதப்படுகிறது. கருடன் வேதங்களின் வடிவமாக கருதப்படுகிறார். எனவே கருட சேவை என்பது வேதங்களின் மூலம் பரம்பொருளை வழிபடுவதாக கருதப்படுகிறது. கருட சேவையை தரிசிப்பவர்களுக்கு மறுபிறவி கிடையாது என்பது வைஷ்ணவர்கள் நம்புகிறார்கள். கருட சேவை மூலம் பக்தர்களின் தீராத வினைகளும் தீரும் என்று நம்பப்படுகிறது. கருட சேவையை தரிசிப்பதன் மூலம் செல்வ பலம் பெருகும் என்பதும் ஒரு நம்பிக்கை. ஆழ்வார்கள் பலரும் கருட சேவையை போற்றியுள்ளனர். மேலும் இது வைஷ்ணவ பக்தர்களின் வாழ்வில் ஒரு முக்கியமான அம்சமாக உள்ளது. கருட சேவை பெருமாளின் கருணை மற்றும் அருளை வெளிப்படுத்தும் ஒரு அற்புதமான நிகழ்வாக கருதப்படுகிறது. அந்த வகையில் தஞ்சாவூரில் ஒரே இடத்தில் 25 கருட சேவை நடத்தப்படுகிறது. அதன் விவரம்: தஞ்சாவூரில் 90வது ஆண்டாக ஒரே இடத்தில் 25 கருட சேவையா இன்று, அதாவது ஜூன் 16 நடைபெற்றது. இந்து சமய அறநிலையத்துறை, தஞ்சாவூர் அரண்மனை தேவஸ்தானம், ஸ்ரீ ராமானுஜ தரிசன சபை இவற்றின் சார்பில் தொடர்ந்து 90ஆம் ஆண்டாக இந்த விழா இன்று தொடங்கிய நிலையில் கருட சேவை வீதி உலா வெகு சிறப்பாக நடைபெற்றது. தஞ்சாவூர் மாநகரில் அமைந்துள்ள பல்வேறு பெருமாள் கோயில்களில் இருந்து 25 பெருமாள் கருட வாகனத்தில் எழுந்தருளி வெண்ணாற்றங்கரை மணிக்கொன்ற பெருமாள் ஆலயத்திலிருந்து புறப்பட்டு ராஜ வீதிகளில் வலம் வந்தனர். ஒரே இடத்தில் எழுந்தருளிய 25 கருட சேவையை தமிழகத்தின் பல்வேறு பகுதியிலிருந்து வந்திருந்த பக்தர்கள் தரிசனம் செய்தார்கள். இதன் மூலம் 25 பெருமாள் கோயில்களுக்கு நேரடியாக சென்று தரிசனம் செய்த புண்ணியம் கிடைக்கும் என்பது பக்தர்களின் நம்பிக்கையாக உள்ளது.